பண்ணி கழுத்து பேக் வைக்கணும். கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகுது. நல்லா ஸ்ட்ரெச். இப்போ இந்த மாதிரி போகணும். கால் முட்டும் இந்த கால் ஸ்ட்ரெச் பண்ணி திரும்பணும். ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா? திருப்பி இந்த பாடி வந்து பேக்ல திரும்பும்போது இப்படி போகணும். கை தூக்கி இப்படி திரும்பும்போது ஸ்ட்ரெச் அந்த மாதிரி ஸ்ட்ரெச். அடுத்தது இங்க பாருங்க, நல்ல கால் ஒர்க் அவுட் பண்ணிட்டு, அதாவது தயிர் கடையில வந்து அத மாதிரி இல்லாம இது வந்து ஃபுல்லா சின்ன பண்ணி சின்ன கூட புரியும். இந்த ஹம்ப்னு சொல்லுவாங்க பேக்ல. இந்த ஹம்ப் சரியாகும். அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து கழுத்து ரேம்போலாம் வலிக்கும். இந்த ஷோல்டர் பிளேட் கிட்ட இருக்கிற பொருள் ஓகேவா? அடுத்தது இந்த முட்டியை வந்து மடக்கிட்டு கையை பேக்ல இருந்து இப்படி கொண்டு வரணும். தலையானா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நல்ல கை பேக் போயிட்டு எல்போ வந்து பெண்ட் ஆகக்கூடாது. சரியா? அப்புறம் இப்படிதான் சின்ன பல்ஸ். இங்க நம்ம அப்பர் பாடி ஃபுல்லா இந்த ரெண்டு ஹைட் நடுக்கிட்டு சின்ன பல்ஸ் பண்ணுவோம். இது பண்ணும்போது ஃபுல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணியா ரெண்டு கையோட பேக் மசில் ஃபுல்லா. சரிங்களா? இங்க பாருங்க, நல்லா முடக்கி இந்த வீரபத்ராசனம் பண்ணும்போது இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். இங்க பாருங்க, ரெண்டுமே இந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல ஸ்ட்ரெச். இதெல்லாம் வந்து ரொம்ப பேலன்சிங் ஆசன்ஸ் பதிப்பு. கால் வந்து இப்படி போற மாதிரி இருப்பாங்க. இந்த காலும் இந்த காலும் நல்ல ஸ்ட்ரெச்சிங் வந்து ரவுண்ட் ஃபுல்லா இது வந்து இதாகும். ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இந்த கால் அப்பாட் பண்ணிட்டு ரெண்டு கையும் கிட்ட வச்சுட்டு வார்த்தை ஈஸியா தெரியும். வார்த்தை ஈஸி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரெண்டு கை ரிலாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜாயின் பண்ணி நல்லா தான் இதோட சும்மா கூட ரிலாக்ஸ் பண்ணி போகலாம். இதுல வந்து நிறைய கேலரிஸ் வந்து போகலாம். இதுலயே நிறைய இருக்கு இந்த சீரீஸ்ல. இன்னைக்கு ஸ்டாண்டிங் பார்த்தோம், ஸ்கிப்பிங் இருக்கு, ஸ்குவாட், அப்புறம் முட்டி போட்டு அடுத்து குற்றப்படுத்துங்க அந்த மாதிரிலாம்.